வணக்கம், ஜெய்ஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அப்டேட், 2-3 நாட்கள் முன்னாடி நடந்து முடிந்த குடியரசு தின விழா. டெல்லியில் இது வருஷம் நடக்கும். நாமளும் அதை தொலைக்காட்சியில் பார்ப்போம். ரொம்ப பெருமை மிக்க ஒரு நிகழ்வு அது. மொத்த நாடே பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் இந்த முறை அதில் நிறையா மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் அதுலேருந்து நமக்கு புலப்படுது. அது என்னென்ன அப்படின்றத ஒன்று பார்ப்போம். முதல்ல இந்த பரேடு இதுக்கு முன்னாடி நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1,00,000 அளவுக்கு இருக்கைகள் போட்டிருப்பாங்க. அந்த அனுமதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாஸ், இது எல்லாமே விவிஐபிக்கள்னு சொல்லக்கூடிய அரசு அதிகாரிகள், எம்பிக்கள், அரசியல் தலைவர்கள், அந்த நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி வாய்ப்புகளை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், இணையதளத்தில் பாருங்கள், கிடைக்கும் உங்களுக்கு இந்த வாழ்த்துக்கள். கடைசியாக எகிப்தோட உறவு இன்றைக்கி தொட்டது கிடையாது. 1960 நிறைய பேருக்கு இது விஷயம் தெரியாது. 1960 இந்தியாவுடைய போர் விமானங்கள் நம்ம சொந்தமாக தயாரிக்கணுன்ற அன்றைக்கி இருந்த அரசாங்கம், நேரு அரசாங்கத்தில் ஒரு முயற்சி எடுக்கும்போது இந்தியா எகிப்தோட கூட்டு தயாரிப்பாக தான் இருக்கணும்னு சொல்லி இரு நாடுகளும் ஒன்று சேர்ந்தது. பட் காலப்போக்கில் நம்ம ஒரு சோவியத் சைடு எடுத்துகிட்டு அவங்க ஒரு அகைன்ஸ்ட் சைடு எடுத்ததுனால அது மெட்டலைஸ் ஆகாமல் போயிடுச்சு. ஒரு வகையில் பார்த்தா நம்ம அந்த உறவை புதுப்பிக்கிறோம் அப்படின்றது தான் ஒரு விஷயம். அதே மாதிரி எகிப்து இந்தியாவுடைய இராணுவ தளவாடங்களை அதிக அளவுக்கு வாங்குறதுக்கான விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த $1 பில்லியன் 17,000 கோடி இருக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி அதுவும் ஒரு பெரிய கட்டத்தை எட்டும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ எந்த ஒரு விஷயமுமே நிச்சயமாக அதில் ஜியோ பாலிட்டிக்ஸ் எல்லாமே இருக்கவே இருக்காது. குறிப்பாக இரு நாடுகள் சம்மந்தப்பட்டது. இதில் பல விஷயங்கள் நம்ம நேரடியாக பாதிக்கக்கூடியது. உங்களுக்கு நீங்கள் ஏதாவது யூனிக்காக ஒரு விஷயத்தை பார்த்துருந்தீங்க இந்த குடியரசு தின விழாவில், உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியுது அப்படின்ற பட்சத்தில் தயவுசெய்து கமெண்ட்ஸ் போடுங்க. நம்ம கமெண்ட்டில் இன்ட்ராக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட டீம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரிப்ளை முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் கமெண்ட் இப்போ நம்ம ஒரு கமெண்ட்டையும் நம்ம 100% ரிப்ளை பண்ண முடியாது. பட் முயற்சி எடுத்து மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுவோம். தனிப்பட்ட உங்களுக்கு ஒரு இது இருந்துச்சுன்னா என்னோடய இமெயில் ஐடி இருக்குது. தயவுசெய்து நீங்கள் அதை பார்த்து அதில் எனக்கு குவரிஸ் அனுப்புங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிகள் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக சேர்கிறதுக்கு நம்ம டெலிகிராம் சேனலும் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதையும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.